நெக்ஸ்ட் வீக் அதிரடியான ஒரு டாஸ்க்கை பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வெண்ட் அண்ட் மாஸ்டர் டாஸ்க். ஸோ ஒருத்தர் வந்து மாஸ்டராக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து சேவர்களாக இருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருக்க போது. இது வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் டெவில் டாஸ்க் நல்லா பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் மாஸ்டராக போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, அதுக்கப்புறம் தர்ஷிகா, அப்புறம் தீபக், முத்து, சத்யா, ஜெஃப்ரி கூட போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அருணை கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா அந்த வாங்கின ரோஸ்ட்டில் அவர் கண்டிப்பாக டெவில் மாதிரி மாஸ்டராக இருப்பார் அப்படின்னு நினச்சி அருணை போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஜாக் 2 பேரும் இந்த வாரம் செம்ம ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சூப்பராக பண்ணுறதுக்கு பொட்டென்ஷியல் உள்ளவங்க ஒரு மாஸ்டராக பண்ணணும்னா ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இந்த வாட்டி மாஸ்டராக போட்டுட்டு சர்வன்ஸாக யாரெல்லாம் போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ராவை போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் யார் நினச்சாலும் நீங்களும் சொல்லலாம். பவித்ராவை போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மஞ்சரியை கண்டிப்பாக மாஸ்டராக தான் போடுவாங்க. சர்வெண்ட்டாக வந்து ரஞ்சித்தை போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. முத்துவை கண்டிப்பாக சர்வெண்ட்டாக தான் போடுவாங்க. என்றைக்கு தான் முத்துவை ஷைன் பண்ண விட்டுருக்காங்க. ஸோ முத்துவை சர்வெண்ட்டாக தான் போடுவாங்க. அப்புறம் ராயன், ராணவ், ஜெஃப்ரி, விஷால் இவங்க எல்லாரையுமே வந்து சர்வெண்ட்டாக போடுவாங்க. ஹன்ஷிதாவையும் சர்வெண்ட்டாக தான் போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க் வந்து கொளுத்த போகுது வீட்டை அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பாக முத்துக்குமரன் வந்து ஹாட் சீட் வந்தனால ஒரு வார்னிங்காக எடுத்துகிட்டு பயங்கரமாக அடித்து இறங்கி விளையாட போகிறாரு. நான் நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா முத்துக்குமரனால் இப்படி வெளியில் ஆடியன்ஸ் பல்ஸை இவ்வளோ தூரம் கெஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு வார்னிங்காக தான் நம்மளை இப்படி ஹாட் சீட் கொண்டு வந்திருக்காங்கிறத கண்டிப்பாக அவரால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ அவர் கூடவே இருந்த சாச்சனா எலிமினேட் ஆனது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஓஹோ, அப்போ சாச்சனாவோட கேம் பிளேயில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் யோசித்து இறங்கி அடித்து விளையாட போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து எனக்கு என்னெல்லாம் அப்டேட்ஸ் கிடைக்குதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.